ஒரு கூலி படத்தை பார்த்து அவர்களுக்கு ட்ரைலர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. அதை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் மருத்துவமனையில போய் படுத்து கிடந்தீங்க. அப்போ இப்ப அந்த உடல்நிலையும் கருத்துல கொள்ளாம படத்தை போய் பார்த்தரணும்னு போய் பார்த்தர்றீங்க. ஏன்னா உங்க குடும்பத்தார் தயாரித்த படம் வெற்றி பெறணும். இல்லைன்னா பாவம் அவங்க இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் ஓடலைன்னா அவங்க அவ்வளவுதான், அவங்களுடைய வாழ்வாதாரம் ஜீவாதாரம் பாதிக்கப்பட்டுடும். அதே போன்றுதான் அந்த இயக்குனர், ரொம்ப வறுமையில வாழக்கூடிய ஒரு இயக்குனர், படத்துல நடிச்சவர் பல படங்களை தோல்வியை கண்டு இன்னைக்கு இந்த படம் ஓடுனாதான் அவருக்கு அடுத்த வாழ்க்கையே என்னன்றத ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவர். இல்லைன்னா முதல் பட கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். உங்களுக்கு கேக்குது இல்ல இந்த கேளிக்கைகள்? ஆனா என்னுடைய மக்களுடைய வேதனைகள் ஏன் புரியல? உங்களுடைய கேளிக்கைகளை இங்க யாரும் தடுக்கலையே. என்னுடைய மக்களுடைய வேதனையே நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. அவர்களுடைய உணர்வுக்கு ஏன் மதிப்பளிக்கல? இதற்காக தான் இந்த காட்சிகள் மாறும்போதுதான் இந்த ஆட்சிகளும் மாறணும்ன்றத மக்கள் நினைக்கிறான். 2026 மிக பிரம்மாண்டமா மக்கள் எழுச்சியோட மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களாட்சி வரும்னு நினைக்கிறான் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில. அதுதான் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கிட்ட சாவு மணி இதெல்லாம்.